ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கோர்ட் வந்திருக்கோம் ரிவைஸ் ஏரியா துபாய் ஷார்ஜாலேருந்து 450 கிலோமீட்டரு. ஸோ இந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டு நம்ம பிரதர் கூட வந்திருக்கேன்னா, ஸோ அவர்கிட்ட கேட்கலாம் என்னென்ன இங்கே ஸ்பெஷலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இது வந்து ருவைஸு. இது அபுதாபியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இது வந்து ருவைஸு. இங்கே வந்து இது வந்து ஒரு ரிக்ரெஷன் ஆக்டிவிட்டி. இங்கே ஜிம்மு, ஃபுட்பாலு, டென்னிஸ் எல்லா ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. ஆனால் இது நம்ம நிற்கிற இடம் ஃபுட் கோர்ட்டு, சரிங்களா? உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதே மாதிரி எல்லாம் வந்து ஒரு 5 ஸ்டார் லெவலில் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். சூப்பர் नहीं, तुम्हें दुबई में है ना, तमिल नहीं आऊँगा समझ गया. ஹலோ வியூவர்ஸ், இதுதான் ஜிம்மு. இதில் வந்து ஜிம் பண்ணுறது, எக்யூப்மெண்ட் பண்ணுறது எதுங்களா காமிங்க, மேலே காமிங்க. இதுதான் வந்து ஃபுல்லாக ஜிம் எக்யூப்மெண்ட்டு. இல்லை மல்டிபிள் எக்யூப்மெண்ட் இங்கே இருக்குது. நம்ம ஒன்றும் செய்யலாம். இங்கே ஹெல்த்தி வைஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா இது வந்து ஒரு அருமையான இடம். இது வந்து நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா, சரிங்களா? தானே இங்கே வந்து இதுக்கு அடுத்த இதுக்கு போகலாம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபெராரி காரோடைய லெதர் அந்த சோஃபா எல்லாம் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். உட்காந்துன்னா அருமையாக தூக்கம் வரும். சரி, நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். வாங்க. मुझ बोलने को देखिए super overriding ஸ்குவாஷ். இது வந்து ஸ்குவாஷ். இது வந்து ஸ்குவாஷ்னா தெரியுமா? பால் வந்து 2 பேர் ஒரு பேர் விளாடலாம். இந்த பால் வந்து செவுத்துல அடிக்கிறது. அடிச்சு நம்ம டென்னிஸ் மாதிரி தான். டென்னிஸுக்கு வந்து ஆப்போசிட்ல வந்து ஆளுங்க நிற்கிறோம். ஆனால் இதில் வந்து நிற்க தேவையில்லை. பால் வந்து செவுத்துல பட்டு ரிட்டர்ன் வரும். அதை நம்ம வந்து ஸ்குவாஷ் பண்ணி விளாடலாம். பால் அடுத்த வெளியே போகலாம். இதுதான் அது அவர் சொன்னது. பால் வச்சு விளையாடுவாங்களே, டென்னிஸ் பால். சைடில் வந்து ஆடியன்ஸ் வந்து உட்காரலாம். இங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பெஸ்ட்டான இடம் அது. ஆனால் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோனை நோண்டிக்கிட்டு, நெட்டை பார்த்துக்கிட்டு, புரிதுங்களா, டிவி பார்த்துக்கிட்டு போய் நம்ம டைம் கிடைக்காது. அதனால் நம்மளுடைய ஹெல்த்தி கான்ஷியஸ் பார்த்தா இங்கே பெஸ்ட்டான இடம். வாங்க அடுத்த போகலாம். சோஃபா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த சோஃபா. இது சோஃபா பேர் என்ன சார்? சோஃபா வந்து ஃபெராரி கார் யூஸ் பண்ண லெதர் சோஃபா. ரொம்ப ஸ்மூத்தாக அருமையாக இருக்கும். ஒவ்வொரு வந்து ரொம்ப வந்து விலை மதிப்பானது எல்லாமே. இங்கே வச்சு மெயின்டைன் பண்ண சாதாரண விஷயம் கிடையாது. இருந்தாலும் எங்கள் கம்பெனி வந்து மெயின்டைன் பண்ணுறது, சரிங்களா? சரி, வாங்க. இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் காமிக்க போகிறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து 5 ஸ்டார் லெவலோட அதிகமாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க வீடியோ போகலாம். இதோட பேர் என்ன பை? இதெல்லாம் ஒரு ரிக்ரேஷன் தான். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தான். நம்ம வந்து வேலை பண்ணோம், வந்து ரிலாக்ஸாக உட்காரலாம், விளையாடலாம், செய்யலாம். அந்த மாதிரி இடங்கள் இது எல்லாமே. இந்த கண்ணுங்க இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹை குவாலிட்டி எல்லாமே பாருங்க. நல்லா இருக்கும். நல்லா ஃபினிஷ் பண்ணது எல்லாமே செம்மையாக இருக்குது. டைமண்ட் மாதிரி இருக்கு. बोलो. bowling under maintenance. ஓகே, இது வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் bowling இருக்கு. bowlingனா பால் போடுறது கீழே விழுங்க. இது வந்து ஓப்பன் ஆகல. யூஸ்வலி வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணலாம் நினைக்கிறேன். சரி, வாங்க அடுத்து பார்க்கலாம். லுக்கிங் வெரி நைஸ். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கா? சரி, வாங்க மேலே போகலாம். ஸோ இங்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்க இடம். ஸோ நான் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்துட்டோம். பட் ஸ்டில் இடம் முடியல. நான் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ ஆசமாக இருக்க இடம். ஸோ இன்ச் பை இன்ச்சாக நம்ம காமிச்சிட்டே இருக்கோம் உங்களுக்கு. ஹலோ வியூவர்ஸ், இதுதான் ஸ்விம்மிங் பூலு. இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. தெரியுதுங்களா? காமிங்க, தண்ணி காமிங்க. தண்ணி வந்து இப்போ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ஈவன் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்தாலும் இந்த அளவுக்கு தண்ணி கிளியராக இருக்காது, மங்கலாக இருக்கும்.
எடுத்துக்கலாம் தண்ணி. இப்போ வந்து இங்கே வின்டர் சீசனு இருந்தாலும் தண்ணியை வந்து வார்ம் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஹீட்டர் மாதிரி வச்சுருப்பானுங்க. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சு அந்த தண்ணியோடைய பேஸ்மெண்ட் இருந்து பாருங்க, ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான தண்ணி அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. வாங்க அடுத்த பாருங்க வியூவர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ரிக்ரேஷன் ரிவைஸ் ஏரியா இதோட பேர். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு கிரவுண்ட் மாதிரி டென்னிஸ் ப்ளே பண்ணுறது. இது என்ன சார்? இது வந்து டென்னிஸ் கோர்ட். டென்னிஸ் கோர்ட். இது டென்னிஸ் கோர்ட்டும் நல்லா இருக்கு. ஆள் இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவில் அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, இங்கே வந்து விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. இது வந்து கிட்ஸ் பார்க்கு. பக்கத்தில் வந்து சின்ன பசங்க வந்து ஈவினிங் டைமில் சும்மா வந்து உட்காந்து விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. உள்ள வீட்டு உள்ள வாங்க பார்ப்போம். இது வந்து டேபிள் டென்னிஸ் இருக்கு. அப்புறம் வந்து அதுக்கு டேபிள் டென்னிஸ், பில்லியர்ட்ஸு. டேபிள் டென்னிஸ் இது வந்து பில்லியர்ட்ஸ். இது வந்து பில்லியர்ட்ஸ். சரிங்களா? உள்ள லாக் சரி. இது ஃபுல்லாக வந்து இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு இதெல்லாம் பை. லாக் ஆகிருக்கு. நம்ம விளையாடுறதுனா இது கீழே போயிட்டு நம்மளோட ஐடிக்கு ஷோ பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சாவியும் அந்த இது கொடுப்பாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. எக்யூப்மெண்ட் வந்து விளையாடிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரீ தான். எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ தான். மஸ்தான் ஆரம்பிக்கல மஸ்தான் இந்த பை ரொம்ப நன்றி. உங்கள் கூட இங்கே வந்து அந்த என்ன இடம் இது? இந்த இடம் அந்த ரிவைஸ் எங்கே இருக்குது? இது வந்து அபுதாபிலேருந்து அரௌண்ட் 250 கிலோமீட்டர் தூரம். ஸோ அபுதாபிலேருந்து 250 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்து நம்ம அண்ணன் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. எந்த ஆஃபீஸில்? அட்னாக் வந்து இங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப் முன்னான இடம். இது காம்ப்ளெக்ஸ் மாதிரி அட்னாக் காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். அட்னாக் ரிவைஸ் காம்ப்ளெக்ஸ். இங்கே இருக்க வேலை செய்கிற ஸ்டாஃப்களுக்கு அவன் தான் வந்து விளையாட்டுலாம் செய்யலாம். வெளியே இருக்க ஸ்டாஃப் அளவு கிடையாது. ஆனால் வந்து பார்க்கலாம். ஆனால் சரிங்களா? ஆனால் வந்து இதை வந்து யூஸ் பண்ணோன்னா பே பண்ணணும். சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், பார்ப்போம். சேனலை க்ளோஸ் பண்ணிடுங்க. See you. ஸோ ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம், யுவர் பேஷன்ஸ். வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா துபாயில் வந்து நெக்ஸ்ட்டு 1 மந்த் இருக்க போகிறேன்னா ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோ எங்கே நம்ம போகிறோமோ, விசிட் பண்ணுறோமோ, மால்ஸ் இருக்குது, துபாய் மால்ஸு, பூஜ் கலீஃபா இருக்குது, நிறைய இடம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியாத இடம்லாம். ஸோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு நம்ம வந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து போடுறோம். கண்டிப்பாக வந்து சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஹேவ் எ கிரேட் டே. பாய்.